நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரம் தொடர்ந்து வியாபித்து வருவதோடு அரசை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்றும் சூட்சுமமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கொலை கலாச்சாரம் நகரமாக வியாபித்து வருவதாகவும் சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் நாட்டின் அரசமைப்பின் உச்ச சட்டமான மனித வாழ்வுரிமையை மீறும் செயலாக அமைந்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும் எனவும் இதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் நடவடிக்கைகளில் எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவது 220 லட்சம் மக்களதும் பொறுப்பாகும். இந்த உரிமை மக்களுக்கு சொந்தமான உரிமையானபடியால் அரசுக்கோ அல்லது குண்டர்களுக்கோ இதனை பறிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தை அச்சுறுத்தி வரும் இந்த கொலை கலாச்சாரத்தை முறியடிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக தங்களால் பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பக்கபலத்தை பெற்றுத்தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களிலும் சுதந்திர ஊடகங்களிலும் உண்மையை பேசும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்று முன்னிற்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.